அனைவருக்கும் வணக்கம். நல்லதை பேசும் ஊடகத்திற்கு உங்களை வரவேற்று மகிழ்வது நான் உங்கள் மதி. மதியுடன் இணைவது நான் உங்கள் ராஜ். வாங்க சேனலுக்குள்ள போலாம். ராஜி, உனக்கு மகாபாரத கதையை பத்தி உனக்கு என்ன தெரியுமாடா? மகாபாரதம் A to Z எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு என்ன தேவை? அந்த விஷயத்துக்கு வா ஃபர்ஸ்ட். மகாபாரத போர்ல யாரு மிக சக்தி வாய்ந்தவன்னு சொல்றா பாப்போம். இந்த தலையை வெட்டி மேல வைப்பாங்களே, அவர் தான் சக்தி வாய்ந்தவன்னு சொல்லி நான் அதில் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு மேல அவர் தான் எனக்கு தெரிஞ்சு, அவர் ஒன்லி தான். வேற என்ன இருக்காங்களா? கரெக்ட் தான். அவர் ஒரு ஆளு, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அது தெரியலண்ணா எனக்கு. அவர் பேர் என்னன்னு தெரியுமா? பேரும் தெரியாது எனக்கு. யாரு சொன்னாதான் எனக்கு தெரியும். எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. இப்பதான் சொன்னேன் A to Z மகாபாரதம். அதான் நீ சொன்னது ஒண்ணு சொல்லிட்டேன்ல. நீ சொன்னது எனக்கு எதுவும் தெரியாம இல்ல, அதுல ஒண்ணு சொல்லிட்டேன். சரி, அடுத்து சொல்லு. யாரு அவங்க? அவர் பேர் வந்து பார்ப்பரியன்டா. அந்த தலையை வெட்டி மகாபாரத போர் முழுசையும் பார்ப்பார்ல, தலை மட்டும் பார்க்கல. ஆமா, அவர் பேர் பார்ப்பரியன். ஓகே. அவர் யாரு என்னன்னு தெரியுமா? பார்ப்பரியன் பீமன் இருக்காருல்ல, அவருடைய பேரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் ஒரு சில இதுல பார்த்திருக்கேன். கரெக்ட் தான். பார்ப்பரியன் பீமனுடைய பேரன் தான். பீமனுக்கு கடோத்கஜன்ற ஒரு பையன், அதாவது பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த பையன் தான் கடோத்கஜன். கடோத்கஜனே மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான். ஆக்சுவலி அழிக்க முடியாது, உருவன்றதுல மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் ரொம்ப 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 பலசாலி கடோத்கஜன். கடோத்கஜனுக்கு ஒரு பையன், அதாவது மூணு நாலு பசங்க அவருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா பார்ப்பரியன். ஒரு முக்கியமான கடோத்கஜன் ஒரு யாதவ குல பெண்ணை கல்யாணம் பண்ணுவாரு. அவருக்கு பிறந்தவர் தான் யாதவ குலத்தை பொண்ணு. யாரு? கடோத்கஜன் கல்யாணம் பண்ணுவாங்களா? ஆமா, கடோத்கஜன் யாதவ குலத்தை சார்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரு. நான் கேள்விப்படவே இல்லை. சரி, ஆனா பேர் எனக்கு சரியா நினைவு இல்லை. நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் அது பேர் மட்டும். சரி, ஓகே. ஆனா யாதவ குல பெண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணுவார் கடோத்கஜன். சரி, கடோத்கஜனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிறந்தது தான் பார்ப்பரியன். பார்ப்பரியன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவருடைய சக்தி எப்படின்னு வச்சுக்கங்க, அந்த எல்லாரும் அந்த மகாபாரத போர்ல கலந்துக்கிறதுக்காக வருவாங்க சண்டைக்கு. அதான் பாண்டவர் சார்பா சண்டைக்காக இவர் வருவாரு. அப்ப கிருஷ்ணர் கேட்பாரு, அந்த 3 அம்பு கதை உனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பார்ப்பரியன் பார்ப்பரியன் மேலே இன்னொரு சக்தி வாய்ந்தவர் தான். அவர் பேர் பப்ருவாகன். ஒருத்தர் இருக்காரு பாரு. ஆமா, மகாபாரத போர்ல 2 பேர் அதாவது நிறைய பேர் சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் ஒரு நொடியில அந்த சண்டையை முடிச்சு வச்சிருவாங்க. அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவங்க இவங்க 2 பேரும். அதாவது அர்ஜுனன் மகாபாரத போர்லயே தோற்காதவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அப்படி இருந்த அர்ஜுனனே ஒரு வாட்டி செத்து போயிடுவாரு. உண்மையிலே செத்து போயிடுவாரு. சும்மா நீங்க சொல்லாத, ஏதோ உண்மையிலே செத்துருவாரா? நான் சொல்றேன் உண்மையாலுமே. ஆமா, அந்த பப்ருவாகன்னு சொன்னல, அது யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதைன்னு ஒரு இளவரசி, அதாவது இன்னைக்கு மணிப்பூரா இருக்குல்ல, அந்த நாட்டுடைய இளவரசி. அவங்க அர்ஜுனன் காட்டுல வனவாசம் செஞ்சு தவம் இருக்கும்போது அந்த நாட்டுக்கு போவாரு. அந்த நாட்டுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அங்க அந்த இளவரசியை பார்த்து 2 பேருக்கும் பிடிச்சிரும். காதல் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த 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 ராஜா என்ன சொல்லுவாருன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு ஆண் வாரிசு கிடையாது. என்னுடைய அரசு கட்டி காக்கிறதுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆனா உனக்கு பிறக்கிற ஆண் வாரிசு எங்கேயே கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா எனக்கு அரசுக்கு அரசாட்சி செய்யறது ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதாவது யாரு? சித்ராங்கதியோடைய அப்பா. சித்ராங்கதிக்கும் அர்ஜுனனோட மாமனார், அர்ஜுனனுடைய மாமனார். அவர் இது மாதிரி டிமாண்ட் சொன்ன உடனே அர்ஜுன் ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட அந்த நாட்டிலே இருப்பாரு. அதாவது இன்னைக்கு மணிப்பூரா இருக்குல்ல, அந்த நாட்டிலே ஒரு 3 மாசம் அவங்க கூட இருந்து குடும்பம் பண்ணுவாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் பப்ருவாகன். ஆமா, அர்ஜுனன் அந்த 3 மாசம் கழிச்சு வந்துருவாரு. பப்ருவாகனை பார்க்கறதுலாம் இருக்க மாட்டாரு. அந்த பப்ருவாகனும் கடோத்கஜனுக்கு பிறந்த இந்த பார்ப்பரியனும் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அத மகாபாரதத்திலே. ஆனா அந்த பார்ப்பரியனை பத்தி மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னொருத்தர் நீங்க சொல்ற அர்ஜுன் அவங்க பையன், அவனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பதான் கேள்விப்படுறேன். ஏன் அப்போ போர்ல கலந்துக்கல அவங்க? அர்ஜுன் பையன் ஏன் கலந்துக்கலாம்னா சரியான தகவல் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் சொல்றேன்.
2 காரணம் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டை வந்து அந்த 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 நாட்டோடைய பாதுகாப்புக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அதான் அதனால ஆட்சி பண்றதுக்கு ஆளு கிடையாது. அதனால அந்த நாட்டை விட்டு அவர் வெளியே வர முடியாது. அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர்ன்றதால அவரு தான் அந்த நாட்டை வந்து ஆமா எல்லாத்தையும் பாதுகாக்கிறாரு. அதனால ஒண்ணு வந்திருக்க மாட்டாரு. இன்னொன்னு வந்து அந்த நாடு வந்து இன்னைக்கு இருக்குதுல்ல ஹரியானா, அந்த ஹரியானாவுடைய அந்த ஹரியானா ஸ்டேட்ல தான் வந்து அந்த மகாபாரத போர் நடந்தது. அந்த மகாபாரத போர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஹரியானா ஸ்டேட்ல நடந்தது. மணிப்பூருக்கும் ஹரியானாவுக்கும் ரொம்ப தூரம். அன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மாரி அன்னைக்கு இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தகவல் வந்து போய் சேர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கலாம். ஒருவேளை தகவல் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இதுல ஏதோ ஒரு சிக்கல்ல வந்து கூட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருப்பாரு. இருக்கும். அந்த ஆள் வந்து ரொம்ப மோசமான ஆள் தான்.